கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சிறு பையன் இருந்தானாம். அந்த சிறு பையனுக்கு 3 கேள்விகள் இருந்தது. அந்த 3 கேள்வியும் அவனை மிகவும் பாதித்தது. அந்த 3 கேள்வி என்னவென்று சொன்னால், நான் ஏன் கொடுக்கப்பட்டேன்? என்னுடைய அடையாளம் என்ன? நான் யாருடையவன்? Why was I given away? To whom do I belong? What's my identity? இந்த 3 கேள்வியும் அவனை மிகவும் பாதித்தது. இந்த கேள்வி வருவதற்கான காரணம், இவனை பெற்ற இவனுடைய பெற்றோர்கள் இவனை வளர்க்க முடியாததால் இவனை இன்னொரு இடத்தில் கொடுத்து விட்டார்கள். ஸோ அப்பத்துல இருந்து இந்த கேள்வி அவன் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கு. இவனுடைய வளர்ப்பு பெற்றோர் இவன் ஏன் இவ்வளோ அப்நார்மலா நடந்துக்கிறான், ஒரு மாதிரி சோகமா இருக்கான், யார்ட்டையுமே பேச மாட்டேன்றான், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு இவர் இடத்துல போய் இந்த சிறுவன் இடத்துல போய் உரையாடினாராம். அந்த சிறுவன் சொன்னானா, இந்த 3 கேள்வி என்னை பாதிச்சுப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்களுடைய அப்பா சிரிச்சுட்டே சொன்னாரா, இந்த கேள்வி எனக்கு வரும்னு தெரியும், ஆனா இதுக்கு என்கிட்ட பதிலும் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், எனக்கு குழந்தை இல்லாதப்போ நான் யாரையோ குழந்தையா சூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. என் குழந்தைனா இப்படி இருக்கணும், அவனுடைய ஃபேஸ் இப்படி இருக்கணும், அவனுடைய கலர் இப்படி இருக்கணும், அவனுடைய விரல்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் என் மைண்ட்ல. எனக்கு குழந்தை இல்லை, நான் ஒரு குழந்தைய தத்தெடுப்பேன்னா அந்த குழந்தை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட்ல வச்சிருந்தாரு. நான் யாரையும் குழந்தைய எடுக்கல, நான் ஒன்றை சூஸ் பண்ணேன், ஏன்னா நீ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இருந்த அப்படின்னு சொன்னாராம். இல்லப்பா, இதுக்கும் என்னோட கேள்விக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன். சம்மந்தம் இருக்கு. 2 காரியத்தை மைண்ட்ல வச்சுக்கோ. யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ சிறந்தவன். உனக்கு கேள்விகள் இருக்குன்னு சொன்னல, அந்த கேள்விக்கு நான் இப்ப பதில் தரேன். நீ யார் உடையவன் அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, நீ என்னுடையவன். யூ ஆர் மை டியர் சன். நீ என்னுடையவன். என்னுடைய அடையாளம் என்ன? உன்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? யூ ஆர் மை டியர் சன். நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாராம். இந்த சிறுவன் இதை அவன் மைண்ட்ல நல்லா ஏற்றுக்கொண்டான். ஃபியூச்சர்ல இவன் ஒரு கம்பெனில சேர்ந்து ஒர்க் பண்றான். இவனுக்கு இவனுடைய வளர்ப்பு தந்தை அவனுடைய அடையாளத்தை புரிய வைத்தார். அவன் கம்பெனில சேர்ந்து வேலை பார்க்குறான். ஒரு விலை மதிப்பு இல்லாம ஒரு கம்ப்யூட்டர் வந்து அந்த காலத்துல ஃபேமஸ் ஆகுது. இன்ன வரைக்கும் அது ஃபேமஸா இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல 3 பேர் கண்டுபிடிச்சாங்க. அது இந்த சிறுவனும் ஒருவன். இந்த கம்ப்யூட்டர் ஏன் ஃபோனுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது, கம்ப்யூட்டர்ல இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸையும் என் ஃபோனுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய எனர்ஜி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபோனை கண்டுபிடிக்காரு. இன்ன வரைக்கும் அந்த ஃபோன் ரொம்ப வேல்யூபிளான ஃபோன். அந்த ஃபோன் என்னன்னா ஐஃபோன். இதை கண்டுபிடித்தவர் வேற யாருமே இல்லை, இதை கண்டுபிடித்தவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ இவன் சிறியவனா இருக்கும் பொழுது இவனுடைய தந்தை, வளர்ப்பு தந்தை, இவனுக்கு இவனுடைய அடையாளத்தை புரிய வைத்தார். அந்த அடையாளம் என்னவென்று சொன்னா, நீ என்னுடையவன், யூ ஆர் மை டியர் சன் அப்படின்னு அவனுக்கு புரிய வைத்தார். கிறிஸ்தவராக நமக்கும் தேவன் ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார். இனிமேல் நான் பேச போகிற காலை தியான செய்தியில் பேசுவேன் என்று சொன்னால் இந்த தலைப்பு கீழாக தான் பேச போகிறேன். வாட்ஸ் மை ஐடென்டிட்டி? வாட்ஸ் மை ஐடென்டிட்டி? என்னுடைய அடையாளம் என்ன? இந்த தலைப்பின் கீழே தான் நான் பேச போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் ஒரு அடையாளத்தை தருகிறார். அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். I am a child of God. We are a children of God. ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தினாலாவது மனுஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். ஸோ எத்தனை பேர் அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அவர் அடையாளம் கொடுக்குறார். அந்த அடையாளம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய பிள்ளை. இப்போ ஒரு கேள்வி வரும், எனக்கு இந்த கேள்வியே புரியல, அடையாளம்னா என்ன? ஸோ அடையாளம், வாட்ஸ் மை ஐடென்டிட்டி? அடையாளம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஹூ ஆம் ஐ ட்ரூலி? நான் உண்மையாகவே யார்? இந்த உலகத்துல நாம் வாழுகிறோம். உலகம் நமக்கு நம்மளுடைய செய்கிற வேலையை வைத்து நமக்கு நம்மளுடைய அடையாளங்களை நமக்கு தருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டாக்டரா இருக்கலாம், நான் ஒரு டீச்சரா இருக்கலாம், நான் ஒரு லைசன்ஸ் கவுன்சிலரா இருக்கலாம், அல்லது நான் ஒரு ஃபாதரா இருக்கலாம். இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஒன்றை செய்கிறேன், அதன் மூலமாக எனக்கு அந்த அடையாளம் வருகிறது. டாக்டரா இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்க டாக்டரா இருக்கீங்க, ரிட்டையர் ஆகிற பீரியட்ல நீங்க ரிட்டையர் ஆயிடுவீங்க. அப்போ யூ ஆர் நோ லாங்கர் டாக்டர். அப்போ நீங்க யார்? உங்களுடைய அடையாளம் என்ன? ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சர் வந்து இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் வந்து வேற ஏதாச்சும் வேலை பார்க்க போனா ஹீ இஸ் நோ லாங்கர் டீச்சர். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதை வைத்துதான் நமக்கு என்னன்னா அடையாளம் கொடுக்கிறார்கள். இந்த அடையாளம் நிரந்தரமான அடையாளம் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் என்னவென்று கேட்டால், நான் தேவனுடைய பிள்ளை. இந்த கால வேளையிலும்
நீங்கள் செய்ய வேண்டிய இந்த நாள் முழுவதும் செய்ய வேண்டிய 2 காரியத்தை நான் சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்று அறிக்கை செய்யுங்கள். நீங்க அறிக்கை செய்யும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை நீங்க உணர்வீர்கள். காரணம் ஏன் என்று சொன்னால், தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொன்னார், யூ ஆர் சோசன், யூ ஆர் ஸ்பெஷல் என்று சொல்லுகிறார். உலகத்துல இருக்க நிறைய பேரை பார்க்கலாம், அவர் பெரியவராக இருக்கிறார். அண்ட சராசரத்தையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். சோ அத்தகைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை. பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை. ஸோ இந்த நாள் ஃபுல்லா நீங்க டைம் கிடைச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்னாச்சும் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அல்லது 5 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்று. 2வது, நீங்க இப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு கேள்வி உங்க மனசுல தோன்றும், நான் உண்மையானே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனா அப்படின்னு தோணும். அந்த கேள்விக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்த காலை டிவோஷன்ல நம்ம சந்திப்போம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு ஒரு விசையாக நினைப்பூட்டிருக்கிறீர். நாங்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நான் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். தேர்ந்தெடுத்து உங்களுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவன் நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.